வெல்கம் டு முருங்கை அரிசி ஃபார்ம். இன்னைக்கு வாங்க நம்ம ஃபார்ம்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன விவசாயம் பண்றோம், அதை எப்படிலாம் நம்ம சந்தைப்படுத்துறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம விரிவா பார்த்துடலாம். வாங்க உள்ள போகலாம். இது நம்ம பேக் ஹவுஸுங்க. நம்ம பேக்கிங், நம்ம தோட்டத்துல இருக்கிற பொருள்களை கொண்டு வந்து நம்ம விளைவிச்ச காய்கறிகள், நம்ம முருங்கைக்காய், முருங்கைப்பூ, முருங்கைக்கீரை, காய்கறிகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்கே வேல்யூ ஆடட் பண்ணி பேக்கிங் பண்ணுற பேக்கிங் ஹவுஸுங்க. இன்னொரு ஹவுஸ், ஃபார்ம் ஹவுஸ் அங்கே இருக்குங்க. இப்போ வந்து தோட்டத்தில் என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துலையே பார்த்தீங்க அப்படின்னா 10 ஏக்கரும் ஃபுல்லாகவே முருங்கை தான் போட்டிருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கால்நடைகளுக்கு தேவையான வெள்ளை சோள பயிர், அப்பப்போ பால் கறவை உள்ள இதுகளுக்கெல்லாம் அறுத்து போட்டுக்குவோங்க. கோழிகளுக்கும் மாடுகளுக்கும் நம்ம ஃபார்ம்லேயே வந்து நம்ம வெளியில் இது வரைக்கும் எங்கேயுமே வாங்கினதே இல்லைங்க. இது வந்து ட்ரிப் மூலமா இந்த டைம் வந்து தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்னா மக்காசோளம் வந்து ட்ரிப் மூலமா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு 1.5 ஏக்கர்ல ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லா வந்திருக்கு. இதுக்கு வந்து முழுக்க நாங்கள் ஒரு 10-11 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா கால்நடைகளோட எருவு தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த நம்ம வந்து அரசி முருங்கை ஃபார்ம்ல வந்து முருங்கை மட்டும் நம்ம விவசாயம் பண்ணலங்க, ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமா பண்ணியிருக்கோம். வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்கள், அப்புறம் நம்ம முருங்கைக்கு தேவையான உரங்கள் எல்லாமே கால்நடைகள்கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம். கால்நடைகளோட கழிவுகளை வந்து மரங்களுக்கு கொடுக்குறோம், மரங்களோட இதெல்லாம் வந்து கால்நடைகளுக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி பால், அதுல இருந்து வர்ற பாலை வந்து நம்ம டைரக்டா மார்க்கெட்டிங் பண்ணாம அதை வேல்யூ ஆடட் பண்ணி நம்ம நெய்யா கொடுக்குறோம். நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா அவங்க மாடுகளை காமிங்க, அவங்க ஃபார்மை காமிங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஃபார்மோட வீடியோ போட்டிருக்கிறோங்க. மாடு எல்லாமே மேய்ச்சலுக்கு போயிருச்சு. காலையிலேயே உங்களுக்கு அதோட பதிவு போட்டிருப்பேன், பாருங்க. வந்து நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பேன், ஆகஸ்ட் மாதம் கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ள வந்து உங்களுக்கு பூ வந்துடும் சொல்லியிருப்பேங்க. இப்போ பாருங்க, நம்ம மரத்துல வந்து பூ வந்து அரும்பு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கீரைகளும் ஆகட்டும், இந்த பூ வர்ற சீசனுக்கு நாங்கள் கீரைகள் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுப்போம். இந்த இதை விட்டுருவோம், அப்படியே மொட்டையா ஒடிக்காம இந்த இதை வந்து பாதியிலே ஒடிச்சு எடுப்போம். இப்படிதான் எடுப்போம். அப்போ அந்த பூவை வந்து பாதிக்காது, அந்த மாதிரி எடுத்துப்போம். பூவும் பறிச்சு கொடுப்போமுங்க. பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துல 2 டைம் தான் பூக்குங்க. நாட்டு மரம், இந்த மரத்துக்குலாம் வந்து வயசு ஒரு 15 வயசு இருக்குங்க. இது நாட்டு மரம். இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கீரை, காய், பூ, பிசின், மெயின் வந்து பிசினுக்காக வந்து நம்ம வயசான மரங்களை வெட்டுறதே கிடையாதுங்க. கவாத் பண்ணாம பிசினுக்காக விட்டுறதுங்க. அதுக்கப்புறம் நம்ம இலை, காய், பூ, விலை இருக்கிறப்போ நம்ம அதை இப்படி எடுத்து பயன்படுத்திக்கிறோம். விலை இல்லாதப்ப நம்ம என்ன மக்களுக்கு வந்து கொடுக்க முடியும் மருத்துவ குணமா, நம்ம வந்து உடல் ரீதியாகவும் நம்ம இயற்கை சார்ந்து நல்ல ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முருங்கை விவசாயமே நம்ம வேல்யூ ஆடர் விவசாயமா மாத்தணும். இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே முருங்கையை நம்பிதான் இருக்காங்க. நம்ம பொட்டல் காட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னா நம்ம முருங்கை தாங்க. இங்க இந்த திண்டுக்கல், கரூர் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 3000-4000 விவசாயிகள் வந்து முருங்கையை நம்பிதான் இருக்காங்க. ஏன்னா இந்த சைட்ல வந்து தண்ணி ரொம்ப கம்மிங்களா, அதனால நாங்க இந்த முருங்கையை வந்து டெய்லி மார்க்கெட்ல வந்து கொடுத்துருவோம். டெய்லி மார்க்கெட்ல வந்து கொடுத்துட்டு அதை மட்டும் எங்களுக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு 2 டைம் தான் காய்க்கும் பாருங்க. அதாவது பிப்ரவரி, மார்ச்ல பூ பூத்து காய்க்கும். அதுக்கு அடுத்து ஆகஸ்ட், செப்டம்பருங்க. இடையில வந்து மழை பெஞ்சிருச்சுனாவோ இதெல்லாம் பண்ணிருச்சுனாவோ அந்த முருங்கைப்பூ வந்து வெயிட் தாங்காது, அப்படியே உதிர்ந்துரும். அப்போ வந்து எங்களுக்கு நட்டம் தாங்க. அதனால வந்து அந்த மழை காலங்கள் எல்லாம் வந்து நாங்கள் அந்த பூவை முன்னாடியே நான் எடுத்து குல்கந்தாவும், நம்ம ஹெல்த் மிக்ஸ் ஆகும், முருங்கைப்பூ ஹெல்த் மிக்ஸ், முருங்கைப்பூ குல்கந்து, முருங்கை சத்து மாவு, முருங்கை ஃப்ளவர் பொடி, அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். முருங்கை பீசின்னு, இந்த முருங்கையில வேர்ல இருந்து தலை வரைக்கும் எதுவுமே வேஸ்ட் இல்லைங்க. முருங்கை உப்பு கூட அடுத்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து முருங்கை குக்கீஸுங்க. முருங்கையில ஒரு 300 ப்ராடக்ட்டுக்கு மேல நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல பண்ணிட்டு இருக்கிறோங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், அதுக்கப்புறம் கோழிகள், நாட்டு கோழிகள் வந்து ஒரு 200 கோழிகள் வளர்த்துறோமுங்க. அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கால்நடைகள், ஆடு, மாடு எல்லாமே இருக்குதுங்க. இது முக்கியமானது வந்து இந்த பூவுக்கு வந்து தேன் பெட்டிகள் வச்சிருக்கிறோமுங்க. நம்ம தேன் பெட்டிகள் வச்சு அந்த தேன்லையும் வேல்யூ ஆடட் பண்றோம்.
இந்த தேன்ல வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்கும் பண்றேன், அதை வந்து ஃபுட் ஐட்டமாவும். தேனும் மட்டும் ரா ஹனியாவும் கொடுக்காம இப்ப குல்கந்தாவும், அப்புறம் அந்த முருங்கை பருப்பை வந்து தேனுக்குள்ள ஊற வச்சு, முருங்கை பிசின தேனுக்குள்ள ஊற வச்சு அப்படிலாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க. நெல்லிக்காய் அந்த மாதிரி ட்ரை நட்ஸு அந்த மாதிரி கொடுக்குறப்போ வந்து மக்களுக்கு வந்து ஒரு புதுசா இருக்கும். வெயிட் லாஸ் பண்றதுக்கு தேனில் வந்து இஞ்சி பூண்டு அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சாலையில வந்து அதாவது நம்ம மோட்டர் சாலையிலேயே வந்து வெங்காயம் பூண்டு எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் நம்ம அடுத்தடுத்து வர்ற பதிவுகளை நம்ம பார்த்துடலாமுங்க. இப்போ வந்து நம்ம கோழி வளர்த்தக்கூடிய இடத்துல நின்றுட்டு இருக்கிறவங்க எல்லா கோழியும் வந்து திறந்த வெளியில நம்ம மேய்ச்சல் முறையில தான் நம்ம வளர்த்துட்டு இருக்கிறவங்க. ஒரு 200 கோழிகளுக்கு பக்கமா நம்ம வளர்த்துட்டு இருக்கிறோங்க. இது எல்லாமே சேவல்கள் ஒரு 4 கிலோ 3 கிலோ வந்ததுக்கு அப்புறம் வந்து இனப்பெருக்கத்துக்காக அவங்கள சேல் பண்ணிடுவோங்க. ஒருங்கிணைந்த பண்ணையத்துல கோழியோட பங்கு ஒரு முக்கியமான பங்கா இருக்குதுங்க. நினைக்கிறோம் கோழிகள் வளர்த்துறதுல நிறைய சிரமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எது லாபம் அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த லாபத்தை நோக்கி மட்டும் நம்ம போகாம கோழிகள் லாபம் வந்து கோடிகள்ல லாபம் அப்படின்னு எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த அந்த பழமொழியை வச்சுட்டு இந்த கோழிகளவே வந்து நான் வளர்த்த ஆரம்பிச்சேங்க. இப்ப எல்லாமே மேய்ச்சல்ல இருக்கிற கோழிகளையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்ப வந்து நம்ம மேய்ச்சல் முறையில இருக்கிற கோழிகளை பார்க்கலாம்னு சொன்னோம் இல்லைங்களா? அங்க பாருங்க, இது வந்து நம்ம கால்நடைகளோட கழிவுகளை போட்டிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா புழு பூச்சிகள் கரையான் சாப்பிட்றதுக்காக இந்த கோழிகள் எல்லாமே அங்க பாருங்க அப்படியே கூட்டம் கூடி இருக்காங்களா. மற்றது பாத்தீங்கன்னா முருங்கைக்காடு இந்த சோளக்காடு அதுக்குள்ள வந்து மேய்ச்சல் முறையில இருப்பாங்கங்க. இயற்கையா வந்து புழு பூச்சிகளை சாப்பிட்றாங்க. அது ஒரு உணவு சங்கிலி மாதிரிங்க. இயற்கையா இந்த நாட்டுக்கோழி நம்ம பெருவடை ஜாதி வளர்த்துட்டு இருக்கிறோமுங்க. இந்த மாதிரி குஞ்சா கேட்குறவங்களுக்கு வளர்ப்புக்கு குஞ்சும் கொடுத்துட்டு இருக்கிறோங்க, சேவலும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது எல்லாமே வந்து நம்ம முருங்கைக்கீரை நம்ம ஜீரகம் இதெல்லாம் கொடுத்து வாரத்துல ஒரு முறை இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு அந்த வெள்ளை கழிச்சல் அந்த மாதிரி வராம இருக்கும். அப்புறம் இந்த பச்சை காலத்துல வந்து ஜீரண கோளாறு வர்றப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா நம்ம கோழி முட்டையில இருந்து குஞ்சு பொறிச்ச உடனே அந்த ஒரு 2 நாள்ல நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சக்கரை தண்ணி கொடுக்குற மாதிரி இந்த குஞ்சுகளுக்கு கருப்பட்டி தண்ணி கொடுத்து பாருங்க. அந்த ஜீரண கோளாறு வந்து அதுக்கு சரியாயிடும், நல்லா இருக்கும். சிறுதானியங்களை வந்து அப்படியே குரணை மாதிரி பண்ணி போடுங்க. கரையானை வந்து நம்ம தேங்காய் மட்டை உரிக்கிறோம் இல்லைங்களா, அதுல வந்து சாணத்துல முக்கி வச்சிருந்து அப்படியே ஒரு மண்பானையில போட்டு மூடி வச்சிருந்தோம் அப்படின்னோம்னா அடுத்த நாள் எடுக்கிறப்ப கரையான் நிறைய வரும். கரையான் சாப்பிட்றப்போ வந்து குஞ்சுகள் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஜீரண கோளாறு வந்துச்சுன்னா மிளகு ஜீரகம் முருங்கைக்கீரை அதெல்லாம் வந்து அப்படியே ஒரு அரிசி குருணை நம்ம தானியங்களோட கலந்து போடுறப்போ இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபார்ம்ல நிறைய நம்ம காய்கறிகள் எப்படி பண்றோம், கால்நடைகள் எப்படி வளர்த்துறோம், நம்ம கோழிகள் எப்படி பண்றோம், முருங்கை வேல்யூ ஆடட் எப்படி பண்றோம், பேக்கிங் எப்படி பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் வாங்க. ஃபார்ம் ஹவுஸுங்க. நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுலேருந்து நான் இங்கே தான் இருந்தேங்க. இதுல இருந்து தான் நம்ம இப்போ அந்த விவசாய பொருட்களை வேல்யூ ஆடட் பண்ணி பேக்கிங்க்கு கொண்டு போற வரைக்கும் பேக்கிங் ஹவுஸ் தனியா கட்டுற அளவுக்கு வந்ததே வந்து இந்த வீட்டுல இருந்ததை நம்ம ஆரம்பிச்சதுங்க. கோழி வளர்த்து ஆடு வளர்த்து அதுல இருந்து வர்ற பணத்தை இன்னைக்கு ஒரு பேக்கிங் பண்றதுக்கு ஒரு தனியா வீடு கட்டுற அளவுக்கு வளர்ந்தது இந்த கோழி ஆடு மாடு இதை வச்சுதாங்க. விவசாயமும் வேணும், கால்நடைகளும். கண்டிப்பா விவசாயம் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய நண்பன் கால்நடைகளோட உரங்களை வந்து மரத்துக்கு கொடுக்குறோம். மரத்துகளோட இதுல இருக்கிற அந்த இலை தலைகள் நம்ம சோளம் அதெல்லாம் வந்து கால்நடைகளுக்கு கொடுக்குறோம். இது ஒரு உணவு சங்கிலி மாதிரி. இதுல நல்ல லாபம். நம்ம வந்து வெளியில இருந்து காசு போட்டு வாங்காம நம்மளே வந்து உற்பத்தி பண்ணி நம்மளே இது பண்ண செலவு இல்லாம செலவுகளை குறைச்சிட்டோம். இடுபொருள்களை வந்து நம்மளே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னம்னா செலவுகள் குறைஞ்சிரும், வருமானம் வந்து நல்ல வகையில ஈட்டலாமுங்க. பார்த்தீங்கன்னா காங்கேயம் மாடு வளர்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாமே மேய்ச்சலுக்கு போயிடுச்சுங்க. இந்த மாடு கண்ணு போட்டு ஒரு 10 நாள் தான் ஆகுதுங்க. அந்த கண்ணுக்குட்டி பிறந்து ஒரு மாசம் ஆகுதுங்க. இது எல்லாமே நம்ம மொத்தம் ஒரு 10 மாடு வச்சிருக்கிறவங்க 10 மாடையும் வந்து நம்ம வெளியில பால் கொடுக்கறது இல்லைங்க, பாலா கொடுக்கறது இல்லை, அப்படியே நெய்யா காய்ச்சி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இதோட அம்மாலாம் மேய்ச்சலுக்கு போயிருக்கிறாங்கங்க. கட்டி போட்டு தீனி போட்டோம்னா 10 மாட்டுக்கும் கட்டுப்படி ஆகாது. நைட் டைம்ல மட்டும் சோளப்பயிர் அரைச்சி போட்டுக்குவோங்க. பகல் டைம்ல வந்து இவங்களோட அம்மா எல்லாமே மேய்ச்சலுக்கு போயிட்டு மேய்ச்சல் முறையில போயிட்டு வருவாங்கங்க. நம்ம தோட்டத்துல பழுத்த சீத்தாப்பழம் பாருங்க. டேஸ்டா இருக்கு. மரத்திலேயே பழுக்கிறதுனால பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு பழம். நம்ம பறிச்சு பழுக்க வச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டை விட
மரத்துல இருந்து நம்ம பறிச்சு சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கு, இயற்கையாவும் இருக்கு. என்னோட பழத்தை டேஸ்டா இருக்குன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. அதனாலதான் என் ஃப்ரெண்டு சொல்ல சொன்னேன். பாத்துக்கோங்க, அவ சிட்டில இருந்து வந்திருக்கா. இந்த மாதிரி எல்லாம் பழங்களை சாப்பிட்டு பார்த்ததே இல்லை. ட்ரிப்பு போட்டு சோளம், மக்காசோளம் போட்டிருக்கிறேங்க. இந்த மக்காசோளத்துல வந்து பவுட்ரு பண்ணி ஆடு மாடுகளுக்கு வந்து தண்ணியில போட்டு குடிக்கிறதுக்கு வந்து கூழ் மாற்றி காய்ச்சி கொடுக்குறோங்க. இதை வந்து குருணை மாதிரி பண்ணி நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வந்து தீவனமாக கொடுத்துட்ருக்குறோங்க. இதை நம்மளும் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிறோங்க. எத்தனை பர்பஸ்க்கு இருக்குது பாருங்க, நிறைய மக்காசோளம். அதனால வந்து நம்ம ட்ரிப் போட்டு எந்த இயற்கை உரங்களை தவிர நம்ம வேற எந்த கெமிக்கலும் போடுறது இல்லைங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டும் வாங்கி இன்னைக்கு நல்லபடியாக ஒரு 10 வருஷமா அதை தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. முருங்கைக்காகட்டும், நான் இங்க இருக்கிற எதுக்காகட்டும் எதுவுமே நான் போடுறது இல்லைங்க. வாங்க, நம்ம வெங்காயம் இந்த மாதிரி தாங்க. இது அறுவடை பண்ணி ஒரு 10 நாள் ஆன வெங்காயம்ங்க. வெங்காயம் இந்த மாதிரி தான் நம்ம பற்ற போடுறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான வெங்காயம் மட்டும் இங்க எடுத்து வச்சிருக்கிறோமுங்க. இது எல்லாமே வந்து குழம்புக்காக எடுத்து வச்சிருக்கிறேங்க. பெரிய வெங்காயம்னா சந்தைக்கு விற்பனைக்கு போயிருங்க. நம்ம விவசாயிகள் எப்பயுமே நல்ல பொருள்களை வந்து விற்பனை பண்ணிட்டு இந்த குட்டி குட்டி பொருள்களை தான் வந்து பண்ணுவோம். நம்ம சாம்பாருக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனா எண்ணெட்ட இருக்கிற வெங்காயத்தை நீங்க வாங்குனீங்கன்னா இது வந்து சருகாதான் போகுமோ ஒழிஞ்சு அழுகி போகாது. ஒரு வாரம், ஒரு வருஷம் நீங்க வச்சிருந்தீங்கனாலும் இது காஞ்சு அந்த சருகு மாதிரி தான் ஆகுமோ ஒழிஞ்சு அழுகி என்னைக்குமே போகாதுங்க. அதுல இருந்து நம்ம கெமிக்கல் எவ்வளவு கலந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருங்க. இந்த மாதிரி அப்படியே கலகலன்னு இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி தோகையோட போட்டுருவோம். அப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி கிண்டி விடுவோமுங்க. ஏதாவது சின்ன வெங்காயம், இயற்கை முறையில விளைவிச்ச வெங்காயம்ங்க. பூண்டு பாத்தீங்கன்னா தெரியும். பூண்டும் நம்ம வெளியில வாங்குறது இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம தோட்டத்திலேயே விளைவிச்சதுங்க. இப்போ வீட்டுக்கு தேவையான அளவு வச்சுட்டு மீதியை வந்து நம்ம நடவு பண்ணியிருக்கிறோங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. தக்காளி, வெங்காயம், அப்புறம் வெண்டைக்காய், அதை எல்லாமே நம்ம பயிர் பண்ணியிருக்கிறோமுங்க. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இப்போதான் வந்து நம்ம மிளகாய் நாட்டு வந்து நடவு பண்ணியிருக்கிறோமுங்க. எப்பயுமே வீட்டுக்கு தேவையான மிளகாய், வெங்காயம், இதை எல்லாமே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறது எல்லாமே விவசாயம் பண்ணிடுவோங்க. தக்காளி நாற்று வந்து பதியம் போட்டிருக்கிறோம். இதையும் வந்து நம்ம ஒரு 2 நாளையில வந்து நடவு பண்ணிடுவோமுங்க. கத்திரி நாற்றுங்க, இது உழவு ஓட்டிட்டோம். இது ஃபுல்லாக கத்திரி நாற்று இருந்ததுங்க. உழவு ஓட்டிட்டோம். சும்மா 2 இது மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு மாட்டு உழவு தாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, காட்டில் மாடு உழவு போயிருக்கு, மேய போயிருக்குன்னு சொல்லிட்டு. அதோட இதுங்க, குட்டி இடமா இருந்தாலும் வண்டியா இருந்தால் இந்த இடத்த உழுவ முடியாது. நம்மக்கிட்ட மாடு இருந்துச்சுன்னா நினைக்கிறப்போ எடுத்து இந்த மாதிரி குட்டி இடத்த கூட நம்ம உழவு செஞ்சு பயிர் வச்சுக்கலாங்க. சின்ன சின்னதா நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. இந்த காய்கறிகள் மட்டும் நம்ம வந்து கிணற்று பாசன முறையில தாங்க நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட வந்து போர் வந்து இருக்குங்க. போர்ல வந்து தண்ணி குறைவா இருக்கிறப்போ இந்த கிணற்று ஊத்து தாங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுல இருந்து நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இந்த சைடு வந்து கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறைங்க. நம்ம கரூர் மாவட்டத்தோட சவுத் எண்டு சைடு வந்து தண்ணி பற்றாக்குறை இருக்கிறதுனால விவசாயம் வந்து அதிகமா பண்றது வந்து முருங்கை தான் பண்றாங்க. முருங்கை தான் வந்து எல்லாருமே, எல்லா விவசாயிகளும் வந்து ஏக்கர் கணக்குல வச்சிருக்கிறாங்கங்க. கிணற்று பாசனமும் இருக்குங்க, நம்ம போர்வெல் இதுவும் இருக்குங்க. அதிகமா நம்ம கிணற்று பாசனத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. வீட்டுக்கு தேவையான பழங்கள், காய்கறிகள் எல்லாமே பண்றதுல நம்ம நாட்டு ரகம்ல வந்து செவ்வாழை பழம், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முந்தன் வாழை, நம்ம ரஸ்தாளி, பூவன் பழம் எல்லாமே வச்சிருக்கிறோங்க. எல்லா கண்ணும் வச்சிருக்கோம். எந்த டைம்னா அது எல்லாமே கழிச்சு விட்டு கொஞ்சம் இது வர மாதிரி, ஏன்னா காத்து காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருங்க. காத்து காலத்துல எல்லாமே சாய்ச்சி விட்டுரும். கருவேப்பிலையும் அதே மாதிரி தாங்க. கருவேப்பிலையும் நம்ம இட்லி பொடி செய்யறதுக்கு, சாம்பார் பொடி செய்யறதுக்கு, வீட்டுக்கு தேவையானது நம்ம மரங்கள் எல்லாமே நான் கருவேப்பிலை மரமும் வளர்த்துட்டு இருக்கிறோமுங்க. அடுத்து நம்ம தென்னை மரம்ங்க. தென்னை மரமும் தோப்பா வச்சிருக்கிறோமுங்க. இந்த இதுல இருந்து வர தேங்காய் எண்ணெயுமே வந்து நான் வேல்யூ ஆடட் பண்ணி தேங்காய் எண்ணெய், ஹேர் ஆயில் வந்து கொடுத்துட்டு இருக்கிறேங்க. முருங்கை சீட் ஆயிலும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து ஹேர் ஆயில கொடுத்துட்டு இருக்கிறேங்க. மாமரம்ங்க, 2 மரம் வச்சிருக்கோம். அப்படியே பல மரங்கள் வந்து நம்ம சப்போட்டா, நெல்லிங்க, அதுக்கப்புறம் நவ்வால் மரம், கொய்யா மரம், சீத்தா மரம், பப்பாளி மரம், இது மாதிரி நிறைய மரங்கள், பல மரங்கள் இப்பதான் வச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. சில இது வந்து நம்மளுக்கு காப்புக்கு வந்துருச்சுங்க, பலன் கொடுத்துருச்சு. இனி வரப்போறதை நம்ம பார்க்கலாமுங்க.
தோட்டத்துக்கு என்னென்ன விவசாயம் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோங்கிறத நம்ம பார்த்தோமுங்க தோட்டத்துக்குள்ள. இதையை வந்து எப்படி பேக்கிங் பண்ணுறோம், என்னென்ன பண்ணுறோங்கிறத வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து தமிழ்நாடு அரசு வேளாண் உதவி அலுவலகத்திலேருந்து எனக்கு B7 அவார்டு கலெக்டர் மூலமாக கிடைச்சதுங்க. அதுக்கப்புறம் முருங்கையை பற்றின பெனிஃபிட்ஸு, நான் அந்த முருங்கையை வந்து பேக்கிங் அனுப்புறதுங்க, அனுப்புகிற பாக்ஸு. முருங்கை மதிப்பு கூட்டல்ல நான் வாங்கின அவார்ட்ஸுங்க. இது வந்து ஆயில், சோப்புங்க, காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. இந்த மாதிரி முருங்கை விதையை நம்ம காயா தான் பார்த்துருப்போம். அதை காய விட்டு விதை எடுத்து அந்த விதையிலிருந்து இந்த மாதிரி ஆயில் எடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆயில் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம 1 டன் காய் விற்கிறதுக்கு 1 லிட்டர் ஆயில் வைக்கிறதுக்கு சமமுங்க. 1 டன் காய் எடுத்துட்டு போக முடியுங்களா? ஒரு லாரி பிடிச்சி தானே நம்ம எடுத்துட்டு போவோம். அதே அந்த காயை வந்து காய விட்டு இந்த மாதிரி விதையை எடுத்து அந்த விதையிலிருந்து ஆயில் எடுக்கிறது 1 டன் காய வைக்கிறதுக்கு சமமுங்க. அதுல இருந்து நிறைய ஃபேஸ்க்கு ஆயிலுங்க, அப்புறம் முருங்கை சீட் ஆயில், முருங்கை லிப் பாம்ங்க, முருங்கை பெயின் பாம் பார்த்தீங்கன்னா, முருங்கை பெயின் பாம் இந்த மாதிரி, அப்புறம் முருங்கை சோப்ஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து இது பண்ணுற மாதிரி முருங்கை சோப்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. முருங்கை சீடு சோப்புங்க, முருங்கை குளியல் பொடிங்க, ஹேருக்கு ஷாம்பு அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. நான் சொல்றது முருங்கை பூங்க, தேனில் முருங்கை பூ ஊற வச்சு குல்கந்து மாதிரி கொடுத்துட்ருக்குறேங்க. முருங்கை இலை, கொய்யா இலை, புதினா இலை,